இந்த 100ஆம் சங்கீதம் ஒரு ஸ்தோத்திர சங்கீதம் என்று அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய சன்னிதானத்தில் நன்றியோடும் துதி பாடலோடும் வருவதற்கான ஒரு அழைப்பு இந்த சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் முதல் 2 வசனங்களை நாம் கவனிப்போமானால், ஸ்தோத்திரம் செய்வதற்கு, துதி செய்வதற்கு, தேவனுடைய சமூகத்திற்கு வருவதற்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பு ஏதோ ஒரு சில நபர்களுக்கு மட்டுமல்ல, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். ஒரு தடவை சொல்லாமா? பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். முழு உலகத்தின் குடிகளுக்குமான ஒரு அழைப்பு. ஏன் எல்லா ஜனங்களும் ஆண்டவரை துதிக்கும்படி அவருடைய சமூகத்தில் வர வேண்டும் என்றால், எல்லாரையும் உருவாக்கினவர் தேவன். எல்லா ஜனங்களையும், ஜனத்தின் குடிகளையும் ஆண்டவர் இதுவரைக்கும் ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். ஏனென்றால் ஒருவரும் சொல்ல முடியாது நான் நானாக இருக்கிறேன் என்று. நாம் வாழ்வதற்கான எல்லாவற்றையும், ஒரு சுவாசிக்கிற ஒரு காற்று கூட, இருக்கிற நமக்கு வெப்பத்தை தரக்கூடிய ஒரு சூரியன் முதற்கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்று சொல்வதற்கு ஒரு ஆதாரம் ஒருவர் இருப்பாரானால் அது நம்முடைய ஆண்டவர் தேவன். அல்லேலூயா. ஆகவே பூமியின் குடிகள் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். இன்றைக்கு இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். அவருடைய சந்நிதிக்கு முன்பதாக 2வது வசனத்தில் பாருங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆனால் எப்படி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? இங்கே சொல்லப்பட்டதுபடி கர்த்தரை கெம்பீரமாய் பாடுதல். வெறும் பாடுதல் அல்ல, எப்படி பாட வேண்டுமாம்? கெம்பீரமாய், உரத்த சத்தமாய் என்று ஒரு தொனி இருக்கிறது. இந்த உரத்த சத்தம் என்பது நாம் எல்லாருக்கும் பழகினவைகள் தான். இந்த காலகட்டங்களில் ஒரு அரசியல் தலைவர் வந்தாலும், ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்தாலும் அவர்கள் எழுப்புகிற சத்தம் நமக்கு தெரியும். அதுதான் கெம்பீரம். அப்படியே அவர்களை பார்த்தீர்களானால் அவர்கள் எந்த அளவு தங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சியை தங்கள் வார்த்தைகளில், தங்களுடைய உடல் மொழியில் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் என்பது நன்றாக தெரியும். அப்பொழுது கெம்பீரம் என்று சொல்லும் போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற விருப்பத்தினுடைய வெளிப்புற ஒரு செய்கை தான் கெம்பீரம். மறுபடியும் சொல்லுகிறேன், உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்படி அவர்களை பார்க்கும்போது, தாங்கள் விரும்பின தலைவர்களை பார்ப்பதற்கு இந்த காலகட்டங்களில் ஜனங்கள் எவ்வளவு கூட்டமாய் கூடுகிறார்கள். அந்த தலைவர் வரும்போது அவர்களுக்கு உள்ளே இருக்கிற மகிழ்ச்சி அவர்களுக்கு வெளியிலே சத்தமாக, ஆர்ப்பரிப்பாக, கைத்தட்டலாக, கொண்டாட்டமாக வெளிப்படுகிறது. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை எப்படி பாட வேண்டும்? கெம்பீரமாய் பாட வேண்டும், கெம்பீரமாய் பாட வேண்டும். ஏனென்றால் நாம் அவர் நம்முடைய புகழ்ச்சிக்கு அவர் உரியவர். அவரை துதிக்கும் போது, அவரை பாடும்போது, அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் தம்முடைய ஜனங்களின் துதிகளுக்குள்ளே உலாவி வருகிறவர். ஆண்டவரை குறித்து சொல்ல, அவர் இஸ்ரவேலின் துதிகள் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். துதிக்க துதிக்க, உயர்த்த உயர்த்த. ஏன் கம்பீரமாய் பாட வேண்டும்? சில நேரங்களில் நாம் யோசித்தால் நம்ம பாடுவோம், ஆனால் சில நேரம் நம்முடைய சிந்தைகள் வேறு எங்கோ இருக்கும். அடிப்பிரலாமல் பாடுவதை நாம் கவனிச்சிருப்போம். ஆனால் பாருங்கள், ஏதோ ஒரு ஞாபகம், ஏதோ ஒரு யோசனையில் நாம் இருந்து கொண்டிருப்போம். அப்படியெல்லாம் இராமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய உள்ளமும் உடலும் ஆண்டவரை துதிப்பதில் இணைந்திருக்குமானால் நம்மால கம்பீரம் என்ன செய்ய முடியும்? பாட முடியும். ஒரு முறை ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வரும்போது, இன்றைக்கு நான் ஆண்டவரை எனக்கு இருக்கிற பலத்தோடு, நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தொனியோடு நான் உரத்த சத்தமாய் நான் பாட போகிறேன் என்ற தீர்மானத்தோடு வந்து பாருங்கள். பாடி துதிக்கும் போதே கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் நிரப்புவார், நம்முடைய சிந்தைகளை ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கு நல்லா பாடினோம், உங்களை பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணும். அந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உள்ளே இருந்து பாடுவோமானால் அந்த பாடலுடைய சத்தம் நமக்குள்ளே ஒரு கம்பீரத்தை கொடுக்கும். 2வது வசனம் பாருங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு. மகிழ்ச்சியோடு, இன் வாட் மேனர், என்ன விதமாய் நாம் தேவனுடைய சன்னிதானத்துக்கு வர வேண்டும் என்றால் மகிழ்ச்சியோடும் ஆனந்த சத்தத்தோடு. ஒரு முறை சொல்லலாமா? மகிழ்ச்சியோடும்
ஆனந்த சத்தத்தோடும். ஆனால் பல நிலைகளிலே தேவ சமூகத்துக்கு வரும்போது கூட பிசாசானவன் நம்முடைய உள்ளத்துல பாரங்கள் கவலைகளை வைத்து சந்தோஷமாய் ஆண்டவரை துதிப்பதை அவன் தடை செய்து விடுகிறான். எதிர்கால பயங்கள், ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு நெருக்கடி, அதை சுமந்து கொண்டு தேவ சமூகத்துக்கு வருகிறோம். ஒருவேளை அப்படி வரலாமா வேண்டாமா என்றால் வரலாம். பாரங்களோடு ஆண்டவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனால் தேவ சமூகத்துக்கு அப்படி வந்தாலும் கண்ணீர் விட்டு, ஆண்டவரே என் சூழ்நிலை இதுதான், என் பாரத்தை உம்மிடத்தில் இறக்கி வைக்கிறேன் என்று நம்முடைய பாரங்களை எல்லாம் கண்ணீராய் ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து விட்டோமானால் அவர் நம்முடைய இருதயத்தில் லகுவாக்கிடுவார். அப்புறம் நம்ம சொல்லலாம், நான் மகிழ்ச்சியோடு என் தேவனை என்ன செய்ய போகிறேன், ஆராதிக்க போகிறேன். மகிழ்ச்சியாய் கர்த்தரை தொழுது கொள்ளுதல் என்பது இட் இஸ் நாட் a சாய்ஸ், அது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையா இருக்கிறது. உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 47வது வசனம் 48வது வசனம் பாருங்கள். உபாகமம் 28:47, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். ஆண்டவர் சொல்றார், எல்லாமே நன்றாக இருக்கும்போது, பரிபூர்ணம் இருக்கும்போது ஆண்டவர் வைக்கிற ஒரு கண்டிஷன், நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் ஆண்டவர் என்னவெல்லாம் அந்த ஜனத்தின் மீது வர இருக்கிறார் என்று 48வது வசனத்திலிருந்து பின்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் நாம் மன மகிழ்ச்சியோடும் ஆண்டுடைய சமூகத்தில் களிப்போடும் கர்த்தரை சேவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உபாகம புஸ்தகத்தில் அப்படி செய்யாட்டினா என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோமானால் அந்த 58ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலும் 14வது வசனத்தையும் நீங்கள் எடுத்திருப்பீர்களானால் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 58வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் பழைய ஏற்பாட்டில் 865வது பக்கத்தில் இருக்கிறது. 58ஆம் அதிகாரம் 13, 14, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமான செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. எவ்வளவு அருமையான வார்த்தை. தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியா இருந்தால், தேவ சமூகத்தில் கம்பீரமாய் பாடினால், உள்ளே இருந்து ஆனந்தத்தோடு ஆண்டவரை ஆராதித்தால், இங்க வசனம் சொல்லியிருக்கிறது, அப்பொழுது கர்த்தரில் எப்படி இருப்பாய், மன மகிழ்ச்சியா இருப்பாய். ஆண்டவர் நம்மை உயர்ந்த இடங்களில் அவர் என்ன செய்வார், நம்மை நிப்பாட்டி வைத்து நம்மை நமக்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார். தேவாலயத்துக்கு வரும்போது எப்படி ஒரு சிறு பையனுக்கு அடுத்த நாள் டூர் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராது. எழுந்திருந்துச்சு என்ன செய்வாங்க, மணி எத்தனை டைம் ஆயிடுச்சா நடு இரவில் கூட அவர்கள் விழித்து கொண்டிருப்பார்கள். என்னன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட், நான் நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட எங்கே போகிறேன், நான் டூருக்கு போகிறேன். அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த குழந்தைக்கு மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் தேவ சமூகத்துக்கு வருவதற்கு அப்படி ஒரு ஆர்வம், அப்படி ஒரு விருப்பம் இருக்கும். அதனால தான் ஆண்டவரை நான் அதிகாலை நான் விழித்து கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆண்டவருடைய சமூகத்துக்கு சந்தோஷமா வருவோம், சந்தோஷமா ஆராதிப்போம், கம்பீரமாய் பாடுவோம். அப்படி ஆண்டவருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று சொன்னார். என்ன பெஸ்ட் டே உங்களுக்குன்னு கேட்டால் சொல்லணும், எனக்கு பெஸ்ட் டேவே சண்டே தான். தேவனை ஆராதிக்கிற ஒரு நாள் தான் எனக்கு சந்தோஷமான நாள் என்று சொல்லுவோமானால் கர்த்தர் நிச்சயமாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நம்மை